Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம குட்டி சிக்கன் பிரியாணி பார்க்க போறோம். அதுவும் குட்டி குக்கர்ல செய்ய போறோம். நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல்லை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இங்க பாருங்க, எங்க பாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க இந்த செல்ஃபை. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அரிசியை தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு, எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம். இது நம்ம தட்டில் வச்சுக்கலாம். நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா? வாங்க. எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெட்டி வச்ச வெங்காயம், வெட்டி வச்ச தக்காளி, தயிர், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட், புதினா, லெமன், பச்சை மிளகா, நெய், சிக்கன், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தான் செய்ய போகிறோம். அடுப்பு எரிக்க முடியல. எரிஞ்சால் காற்றடிச்சிக்கிட்டே இருக்கனால எரிய மாட்டேங்குது. அதனால எங்கள் டேடி நியூ ஸ்டவ், சீமன ஸ்டவ் செஞ்சு கொடுத்துருக்காரு. இதை வச்சு தான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் கொதிச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம பிரியாணி இலை போடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கிரீன் சில்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு.
கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியை கழுவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசிக்கு ஏத்தாப்புல நம்ம உப்பு போட போறோம். லெமன் புழிஞ்சிடலாம். மூடிடலாம். வருது, நம்ம கிண்டிக்கலாம். பிரியாணி நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கலாம். திருவுறதுக்கு நம்ம கிரேட்டர் எடுத்துக்கலாம். கேரட் திருவிக்கலாம். கேரட் திருவியாச்சு. இப்போ நம்ம ரைத்தால போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் ரைத்தாக்கு. ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி எடுத்து சர்வ் பண்ணலாம். ஒரு
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்வீட்டுக்கும் பியூட்டிக்கும் கொடுக்கலாம். டேஸ்ட் பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களால் பார்க்க முடியும்.